யாரிடம் எப்படி பேசணும், எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறீங்களா? எதுவுமே தெரியாமல் யார்கிட்டயும் போய் தயவு செஞ்சு பேசாதீங்க. ஆமாம், நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர்கிட்ட பேசவே நமக்கு தயக்கமாக இருக்கிறது தான். நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே என்ன நினச்சி வந்தீங்களோ அது உங்களுக்கு நடக்கணும்னா வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோவை முழுசாக பார்த்தா மட்டும், நான் திரும்பவும் சொல்கிறேன், முழுசாக பார்த்தா மட்டும் ஐம் ஸ்டார்டிங் டுடேன்னு கேமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசு படபடன்னு அடிக்கிறத நீங்கள் என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? மற்றவங்களை விட நீங்கள் நல்லா வேலை செஞ்சாலும் உங்கள் மேனேஜர்கிட்ட பேசும்போது பயமாக இருக்கிறது, எல்லார் முன்னாடியும் பேசும்போது தயக்கமாக இருக்கிறது, தனியாக ஒரு இடத்துக்கு போக பயந்து யாரையாவது கூட கூட்டிகிட்டு போகிறது, புது இடத்துக்கு போனால் வழி தெரியாமல் ஒருத்தர்கிட்ட முகவரி கேட்கும்போது இருக்கிற பயம். இந்த மாதிரி எல்லா பயமும் எனக்கும் இருந்துச்சு. உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் நல்லா வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்காது. ஆனால் அதே இன்னொருத்தர் சும்மா சாதாரணமாக வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க மேனேஜர்கிட்டையும் ஓனர்கிட்டையும் நிறைய மதிப்பு இருக்கும். நீங்களும் இப்படி உணர்ந்திருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இதை நாம் சீக்கிரமே சரி பண்ணணும். உங்கள் எல்லா சந்தேகமும் இந்த வீடியோவில் தீர்ந்துடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் என்னோட நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். பேச்சு திறமைங்கிறது குறைஞ்சது மற்றவங்களோட பேசுகிற அளவுக்கு நமக்கு இருக்கணும். ஆண்டவன் கட்டளை படம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அந்த படத்தில் விஜய் சேதுபதி அவரோட பாஸ்போர்ட்டில் இருக்கிற மனைவியோட பேரை நீக்கிறதுக்காக எங்கெங்கேயோ அலைவார். யார் என்ன சொன்னாலும் கேட்பார். எப்படியாவது அந்த பேரை நீக்கிட்டா போதும்னு நினைப்பார். அதே மாதிரி தான் பேரை சேர்க்கும் போதும் தெரு தெருவாக அலைஞ்சிருப்பார். ஏன் இப்படி நடந்ததுன்னா, அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸரை பற்றி ஒரு தப்பான எண்ணத்தை புரோக்கர்ஸ் உருவாக்கி வச்சுருப்பாங்க. கடைசியில் அவரே தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் டூரிஸ்ட் விசாவில் போகலாம்னு நினச்சி என் மனைவியோட பேரை சேர்த்துட்டேன், புரோக்கர் பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு பேரை நீக்கித்தாங்கன்னு கேட்பார். அதுக்கு அந்த அதிகாரி, நாங்கள் எத்தனை தடவை புரோக்கர்கிட்ட போகாதீங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் கேட்குறீங்களான்னு கோபமாக பேசிட்டு கையெழுத்து போட்டு ஒரு பார்மை கொடுப்பாரு. இந்த ஹபார்மை நிரப்பி கொடுத்தா சீக்கிரமே புது பாஸ்போர்ட் வந்துடும்னு சொல்வார். விஜய் சேதுபதி வெளியில் வந்து, என்னடா இது, வெளியில் எல்லாரும் பயமுறுத்துறாங்க, நாமளும் பயந்தோம், ஆனால் இப்போ பார்த்தா ரொம்ப எளிதாக முடிஞ்சிடுச்சு, இதுக்காகவா நாம் இவ்வளவு பயந்தோம்னு நினச்சி சிரிப்பார். இதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவர் தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்தாருங்கிறது தான். ஆரம்பத்தில் எனக்கும் இந்த பயம் இருந்துச்சு. என்னோட வயசுக்கு ஏற்றவங்ககிட்டையும் என்னை விட சின்னவங்ககிட்டையும் சரளமாக பேசுவேன். ஆனால் என்னை விட அதிக அதிகாரம் இருக்கிறவங்க கிட்ட பேச எனக்கு பயமாக இருந்துச்சு. ஒரு நாளில் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே தான் நாம் அதை சரி பண்ணணும்னு. அதுக்கப்புறம் பெரியவங்ககிட்டையும் நான் பேச ஆரம்பித்தேன். அவங்கக்கிட்ட பேச பேச நாளாக ஆக அது எனக்கு சாதாரணமாகிடுச்சு. நாம் பல நேரங்களில் ஒரு விஷயத்தை பார்த்து அதை ரொம்ப பெருசாக நினச்சி பயப்படுவோம். ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி விஷயங்கள் சாதாரணமாக தான் இருக்கும். நாம் தான் ரொம்ப பயப்படுவோம். அதனால் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரே மாதிரி தான் ரிசல்ட் வரும். வாழ்க்கை மாறணும்னு சும்மா வேண்டிக்கிட்டால் மட்டும் இங்கே எதுவும் மாறாது. தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யாதவங்களை கடவுள் கூட மாற்ற மாட்டார். நீங்கள் இப்படி என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? நான் நினச்சிருக்கேன். நான்லாம் முன்னாடி எங்கேயாவது அபங்ஷனுக்கு போனால் மட்டும்தான் புது ட்ரெஸ் போடுவேன். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த இந்த தமிழ் பகுதியை பேச்சு வழக்கில் மாற்றித் தருகிறேன். நான் புதுசாக வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸை இந்த ஆப்பங்ஷனுக்கு போடலாம், அந்த ட்ரிப்புக்கு எடுத்துகிட்டு போகலாம்னு போட்டு பார்க்காமலே 1 அல்லது 2 வருஷம் அப்படியே வச்சிட்டேன். கடைசியில் அந்த ட்ரெஸ் எனக்கு இப்போ போதவே இல்லை. என்னடா இது, பேச்சு திறமையை பற்றி பேச வந்தவன் ட்ரெஸ்ஸை பற்றி பேசிட்டு இருக்கானுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியலையேன்னு மன உளைச்சல் தான் மிச்சம். அதனால் இப்போவாவது ஏதாவது விசேஷத்துக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸையோ இல்லை ஏற்கனவே வாங்கி வச்ச நல்ல ட்ரெஸ்ஸையோ போடும்போது ஒரு நல்ல வீல் கிடைக்குதே, அதை ஏன் தினமும் வீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி நான் தினமும் நல்ல ட்ரெஸ் போடுறேன். நல்ல ட்ரெஸ்னால் புதுசாக வாங்கி போடுறது இல்லை. என்னை பார்க்குறவங்க பார்வையில் முன்னாடிக்கும் இப்போவுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியுது. கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நீட்டாக அயர்ன் பண்ணி போடுங்க. அது நமக்கு நல்ல தன்னம்பிக்கையை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு சரியாக ட்ரெஸ் பண்ண கற்றுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்மளோட ஸ்டைலான குணத்தை காட்ட முடியும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி சட்டை போடுறதுக்கும் இப்படி ஷர்ட் அண்ட் பேண்ட் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு சின்ன மாற்றம் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோற்றத்திலையும் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரணும். நம்ம லுக் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இருக்கிற துணிகளை வச்சு உங்கள் தோற்றத்தை அழகாக மாற்ற முடியும். ஹேர் ஸ்டைலையும் ஸ்டைலாக இல்லாமல் பார்க்க டீசெண்டாக வெட்டிக்கோங்க.
இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கூட மற்றவங்களை எளிதாக ஈர்க்கும். இந்த 2 விஷயமும் சேர்ந்தா தான் உங்களுக்கு அந்த பவர் வரும். ஆமாம், பேசுறதுக்கு முதல்ல தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை வேணும்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். கூடவே நல்ல குரூமிங் சென்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் நல்ல தன்னம்பிக்கை வரும். தன்னம்பிக்கைக்கு மற்ற சில விஷயங்களும் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். நாம் ஒரு தன்னம்பிக்கையான ஆளாக இருந்தால் நம்மளை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும். நம்மளை பார்த்து 4 பேர் நம்மளை மாதிரியே மாறணும்னு நினைப்பாங்க. அதுதான் நமக்கு கிடைக்கிற பெரிய பாராட்டு. எதை கண்டும் பயப்படாதீங்க, எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓவர் திங்க் இதில் 5வது பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை பார்க்குறதுக்கு நீங்கள் முதல்ல இருக்கிற 4 பாயிண்ட்டை பார்க்கணும். வேலைப்பளுவில் உங்களுக்கு நிறைய யோசனைகள் வரும். அதை சரியாக சொல்ல தெரியலைன்னா எந்த பயனும் இல்லை. ஆனால் அதுக்கு நேர்மாறாக உங்கள் கூட வேலை செய்கிற ஒருத்தர் தைரியமாக எல்லாத்தையும் சொல்லுவார். அவர் சீக்கிரமாக முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருப்பார். நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அதனால தான் சீக்கிரமாக முன்னேறாருன்னு. ஆனால் உண்மை இல்லை. அவர் ஒரு திறமையை வளர்த்துருக்காரு. நீங்களும் அதை வளர்த்துக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் செய்கிற வேலையை தெளிவாக சுருக்கமாக அடிக்கடி பேசுகிறாரு. முதல்ல கம்யூனிகேஷனை பற்றி நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த தப்பான எண்ணத்தை நாம் உடைக்கணும். நல்ல கம்யூனிகேஷனுங்கிறது நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் மட்டும்தான் வரும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது ரொம்ப தப்பு. இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி, கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு திறமை. 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலும் கூட கம்யூனிகேஷன் ரொம்ப மோசமாக இருக்கலாம். நிறைய பேர் இங்கே செய்கிற தப்பு என்னென்னா, டிக்ஷனரியிலேருந்து ரொம்ப கஷ்டமான வார்த்தையை தேர்ந்தெடுத்து அதை எங்கேயாவது பயன்படுத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க. இதனால் மற்றவங்களை எளிதாக கவரலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. முதல்ல உங்கள் தாய்மொழியிலேயே உங்கள் கம்யூனிகேஷன் திறமையை வளர்த்துக்கோங்க. பார்க்குற பார்வை, பாடி லாங்குவேஜ், குரல் தொனி, முன்கூட்டியே யோசித்து பேசுகிறது, இது எல்லாத்தையும் இங்கிலீஷ் இல்லாமலே நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கிலீஷை வளர்த்துக்க விரும்பினா நோட்புக்கில் கஷ்டமான வார்த்தைகளை எழுதி தினமும் அதை படித்து பயிற்சி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த தமிழ் பகுதிகளை பேச்சு வழக்கு தமிழில் மாற்றித் தருகிறேன். யூடியூப்பில் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்கள பாருங்கள், நிறைய பாட்காஸ்ட் கேளுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலை தேர்ந்தெடுங்க. யார்கிட்ட இருந்து கற்றுக்க விரும்புகிறீங்க? நியூஸ் வாசிக்கிறவங்களா, ரிப்போர்ட்டர்ஸா, நல்ல அரசியல்வாதியா, இல்லை கூட்டத்தை ஈர்க்க தெரிஞ்சவங்களா? அவங்க என்ன மாதிரி உங்களை பாதிக்கிறதுன்னு கவனிங்க. முதல்ல ஒரு பெரிய கூட்டத்தில் கை தூக்கி கேள்வி கேட்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பயமாக கூட இருக்கும். எனக்கும் அப்படி இருந்துச்சு. ஆனால் நீங்கள் கை தூக்கி தான் ஆகணும். முதல் தடவை, 2வது தடவை, 3வது தடவைன்னு 5வது தடவைக்கு நீங்கள் அதுக்கு பழகிடுவீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது ஒரு தசை மாதிரி. அதை பயிற்சி செஞ்சால் தான் அது வலிமையாகும். அதுக்காக உழைச்சவங்களுக்கு மட்டும்தான் அதோட பலன் கிடைக்கும். நீங்கள் அதுக்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதில் ஷார்ட்கட் எதுவும் இல்லை. நிறைய மக்களுக்கு அவங்களோட பேர் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அதனால் பேசும்போது அவங்க பேரை சரியாக பயன்படுத்துங்க. ஸ்டார்பக்ஸ் கூட இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி தான் இலவச மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நீங்கள் பேசும்போது திடீர்னு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் நின்னீங்கன்னா எதிரில் இருக்கிறவங்க சொன்ன வார்த்தையையே சுருக்கி அதை மறுபடியும் அவங்ககிட்டயே பயன்படுத்தலாம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் இந்த பேச்சு திறமை ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா திறமைகளும் உங்களுக்கு இருந்தாலும் இந்த பேச்சு திறமை தான் உங்களை லீடர்ஷிப் இடத்துக்கு கொண்டு போகும். பேசுகிறதுக்கு கூட நாம் பயிற்சி பண்ணணுமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நாம் பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேசணும்னு தெளிவாக யோசித்து வச்சுக்கணும். நாம் நிறைய பேச்சாளர்களை பார்த்து வியந்திருப்போம். அவங்க மட்டும் எப்படி இவ்வளவு அழகாக நிதானமாக தெளிவாக பேசுகிறாங்கன்னு. அவங்களும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க. பேசி பேசி தான் ஒருத்தர் பெருசாக வளர முடியும். இந்த உலகத்தில் நாம் வாழணும்னா பேச்சு திறமை எவ்வளவு முக்கியம்னு பார்த்தீங்களா? ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் சரி, இல்லை சாதாரணமாக வாழ்ந்தா கூட ஏதாவது ஒரு உதவி கண்டிப்பாக தேவைப்படும். அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பேசி தான் ஆகணும் இல்லையா? அதனால இது ரொம்ப முக்கியமான திறமை. 2வது விஷயம், தெளிவாக பேசணும். அடுத்த விஷயத்துக்கு போகலாமா? எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? வேலை எப்படி போகுது? சரியாக தான் போகுது. இப்படி பேசும்போது நம்ம மனசில் எந்த தாக்கமும் ஏற்படாது. சிலர் பேசும்போது அவங்களோட வார்த்தைகள் நம்ம மனசில் ஆழமாக பதியும். அவங்கள மறுபடியும் சந்திக்கணும்னு நமக்கே தோணும். அது என்ன? அவங்க எம்பத்தியை உருவாக்குறாங்க. மற்றவங்களோட உணர்வுகளை சரியாக புரிஞ்சுக்கிறாங்க. பரவாயில்ல, கவலைப்படாதேன்னு சொல்கிறதுக்கும், உங்கள் நிலைமையில் நான் இருந்தால் எனக்கும் வலி தாங்க முடியாத மாதிரி தான் இருந்திருக்கும்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுதான் எம்பத்தியை உருவாக்குறது. எல்லாரும் பேசணும்னு நினைப்பாங்க, ஆனால் கேட்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. கம்யூனிகேஷனுங்கிறது 2 வழியிலும் நடக்கும். இதில் பேசுகிறவங்க நல்லா தெளிவாக பேசணும், கேட்குறவங்க கவனமாக கேட்கணும்.
மற்றவங்களோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் மதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை செய்யாமல் பேசும்போது கவனமாக கேட்டு மரியாதையாக பேசணும். அதுக்கப்புறம் அப்புறம்னு சொல்கிற மாதிரி அபில்டிங் வேர்ட்ஸை பயன்படுத்தாமல் இருங்க. கொஞ்சம் இடைவெளி விட்டு நிதானமாக பேசுங்க. வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தவும் செய்யும், கெடுக்கவும் செய்யும். அதனால் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. உங்கள் கோணத்தில் மட்டும் பார்க்காம மற்றவங்க கோணத்திலிருந்தும் உலகத்தை பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த இந்த தமிழ் பகுதியை பேச்சு வழக்கில் மாற்றித் தருகிறேன். குழந்தைகள் பேசும்போது அவங்களோட கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா தான் அவங்க பேசுறது நமக்கு புரியும். அவங்களோட உணர்வுகளும் நமக்கு புரியும். பெரிய லீடர்ஸ் எல்லாரும் எப்போதும் அவங்களோட ரசிகர்களோட மனநிலைக்கு இறங்கி போய் தான் பேசுவாங்க. நம்ம வாய்ஸ் டோனை எப்படி பயன்படுத்துகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் பேசும்போது எதிரில் இருக்கிறவங்களுக்கு தெளிவாக புரியணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நிதானமாக வார்த்தைகளில் தெளிவோடு பேசணும். அது எல்லாத்தையும் தாண்டி எந்த இடத்துல எப்படி பேசணும்னு நாம் கற்றுக்கணும். நம்மளோட ஒரு வார்த்தை கூட யாரையும் காயப்படுத்தி விடக்கூடாது. நல்லா பேசுகிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நிறைய சம்பாதிப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கும். அதனால் 3வது முக்கியமான விஷயம் லெவல் டவுன். அதாவது எதிரில் இருக்கிறவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசணும். சில சினிமாவில் ஹீரோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவரோட உடல் மொழி மூலமாகவே முழு திறமையையும் காட்டுவார். பேசும்போது வார்த்தைகள்ங்கிறது ப்ரெசண்ட் மட்டும்தான். மற்ற எல்லாமே உங்களோட உடல் மொழி, குரல் தொனி, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இருக்குது. மனவியல் படி முதல் 7 செகண்டுக்குள்ளேயே எதிரில் இருக்கிறவங்க நாம் யாருன்னு கணிச்சிடுவாங்க. அதாவது நீங்கள் எப்படி நிற்கிறீங்க, எப்படி நடக்கிறீங்க, உங்களோட உடல் மொழி என்னன்னு பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. பேசும்போது ப்ரெசண்ட் நேரம் அவங்களோட கண்களை பாருங்க. கேட்கும்போது ப்ரெசண்ட் நேரம் பாருங்க. நிமிர்ந்து உட்காருங்க. நம்பிக்கையோட பேசுங்க. கைகளை சரியாக பயன்படுத்துங்க. ஹேண்ட்ஷேக் கொடுக்கும்போது ரொம்ப லூஸாக இல்லாமல் உறுதியாக கொடுங்க. எல்லாரும் முதலியே உடல் தோரணை தைரியமாக இருக்க கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்மளை பார்த்ததும் நாம் யாருன்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. நோஞ்சான் மாதிரி இருந்தால் யார் நம்மளை மதிப்பாங்க? நெஞ்சை நிமிர்த்தி நேராக நடக்கும்போது தான் எதிரில் இருக்கிறவங்களுக்கு நாம் ஒரு ஹீரோ மாதிரி தெரிவோம். அதுதான் நம்மளோட தன்னம்பிக்கை அளவை அதிகப்படுத்தும். சோம்பேறி மாதிரி நின்னோம்னா யாருக்கும் நம்மளை பிடிக்காது. நடக்கும்போது சரி, உட்காரும்போது சரி, மற்றவங்க கூட பேசும்போது சரி, நம்மளோட தோரணை ரொம்ப சரியாக இருக்கணும். கை கால்களை ஆட்டிட்டு சும்மா செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை பேசும்போது தவிர்க்கணும். இதை பண்ணாலே ஒருத்தருக்கு நம்மளை பார்த்த உடனே பிடிச்சு போகும். உடல் மொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளோட தோரணை. நாம் யாருங்கிறத இது வெளிப்படுத்தும். நம்மளோட உடல் மொழி, முகபாவனை மற்றும் கண்ணோடு கண் பேசுறது, ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். நாம் அவங்களோட ஞாபகத்தில் எப்பவும் இருப்போம். அவங்க பார்த்த கவர்ச்சியான ஆட்களில் நீங்களும் ஒருத்தராக மாறி இருப்பீங்க. தேவையான இடத்துல மெதுவாச்சுறீங்க. கண்ணோடு கண் பேசுறது, உடல் மொழி, இது எல்லாமே ஒரு பகுதி தான். ஆனால் அது ரொம்பவும் முக்கியமான பகுதி. நம்மளோட ஒரு தவறான பார்வை நம்ம மேலே இருக்கிற அத்தனை மரியாதையையும் அழிச்சிடும். அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உடற்பயிற்சி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நம்ம உடம்பை அப்பிட்டாக வச்சுக்கும் போது நம்மளை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. மற்றவங்கள விடுங்க. அது நமக்கே பெரிய தன்னம்பிக்கையே கொடுக்கும். நம்ம உடற்பயிற்சியை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலைன்னா நாம் ஒரு சாதாரண ஆளாக மட்டும்தான் இருப்போம். இதுக்காக ஜிம்முக்கு போயோ உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிச்சோ நிறைய செலவு பண்ணணும்னு இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் உடம்பை பப்பிட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் எடை இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த தமிழ் பகுதிகளை பேச்சு வழக்கு தமிழில் மாற்றி தருகிறேன். நம்மளோட தன்னம்பிக்கையும் நம்மளோட மதிப்பும் முதல்ல நமக்கு தெரியணும். அதனால் 4வது பாயிண்ட் உடல் மொழி. இது மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும். சமீபத்தில் ஒரு பாட்டு வெளியாகி இருக்கும். யூடியூப்பில் அதை பார்க்கும்போது அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் அதே நாளில் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பாட்டை கேட்குறீங்க. உங்கள் காதில் திரும்ப திரும்ப அந்த பாட்டு விழுது. அந்த பாட்டோட அதிகமாகி ரீல்ஸ், ஷார்ட்ஸ்னு எல்லா இடத்துலையும் அந்த பாட்டு தான் ட்ரெண்டிங். பலமுறை அதை தவிர்க்க முடியாமல் கேட்குறீங்க. அப்போது நம்ப முடியாத ஒரு விஷயம் ஒரு நாள் நடக்குது. உங்களுக்கு பிடிக்காத அந்த பாட்டை நீங்களே ஒரு நாள் வேலை பார்க்கும்போது இல்லை பயணம் செய்யும்போது முணுமுணுக்கிறீங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குறீங்களோ அது உங்கள் ஆழ் மனசில் நல்லா பதிஞ்சிடும். அந்த பாட்டோட ட்ரெண்ட் குறையும் போது நீங்கள் அதை மறந்தே போயிருப்பீங்க. இதில் அழகான விஷயம் என்னென்னா, நம்ம மனசுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. எதை நாம் அடிக்கடி சொல்கிறோமோ நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறேன். நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை விட அதிக விலை கொண்ட கார் ஒன்று ரோட்டில் போனால் அதை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனசு என்ன சொல்லும்? இந்த காரை நான் எங்கே வாங்க போகிறேன்னு உங்கள் உள் மனசு சொன்னால் உங்களால் அதை வாங்கவே முடியாது. இந்த காரை வாங்கினா என்ன செய்யணும்? இந்த காரை என்னால் கண்டிப்பாக வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த காரை வாங்க தேவையான எண்ணங்களை உங்கள் பக்கம் இழுப்பீங்க.
நம்ம மனசு ஒரு பஞ்சு மாதிரி. எதிர்மறை எண்ணம் கொண்ட ஆட்கள் கூட சேர்ந்தீங்கன்னா, நாம பேசி என்னத்தை சாதிக்க போறோம், இதெல்லாம் நமக்கு தேவையான்னு சொல்லுவாங்க. எதிர்மறை எண்ணம் கொண்டவங்க உங்க எனர்ஜி எல்லாத்தையும் உறிஞ்சிடுவாங்க. அதனால நீங்களும் எதிர்மறையா தான் பேசுவீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரி, இப்போ கடைசி பகுதியை படிப்படியா பார்ப்போம். முதல் விஷயம், உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். தன்னம்பிக்கை வேணும்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். உங்களுக்கு நல்ல க்ரூமிங் சென்ஸ் இருக்கணும். 2வது, தெளிவா பேசணும். 3வது, லெவல் டவுன். அதாவது எதிரில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். 4வது, உடல் மொழி. 5வது, எப்பவும் நேர்மறையாக இருக்கணும். இந்த 5 விஷயங்களையும் யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க அசைக்க முடியாத ஆளாக மாறுவாங்க. உங்களை பார்க்குற எல்லாருமே உங்களை பார்த்து உற்சாகப்படுவாங்க. இந்த 5 பாயிண்ட்டுகள் தான் நீங்கள் நல்லா பேசுகிறதுக்கு உதவும், உங்களை தள்ளிவிடும்.